என் ஹோம்வொர்க்க கொஞ்சம் எழுதி வைக்கிறியா? கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன்டி. வரும்போது உனக்கு சமோசா வாங்கிட்டு வரேன். சொல்லு, எழுதி வைக்கிறியா? எழுதணுமா? எனக்கு எழுதணும்னு சொன்னா மட்டும் ஏதாச்சும் ஒரு வேலை வைக்கிறது. உனக்கு நான் மட்டும் நான் எழுதி கொடுக்கணுமா? போற வேலை பார்த்துக்கிட்டு எங்க போற இப்போ? ஹோம்வொர்க் கூட செய்யாம அம்மா கிட்ட சொல்லுமா? இந்த அண்ணன் மேல உனக்கு பாசமே இல்லையாடி உனக்கு? சொல்லு பாப்போம். என்ன பார்த்தா பாவமா இல்லையா? லே அடங்களே, எந்த நேரத்துக்கு எப்படி எப்படி மூஞ்ச மாத்துவ, எப்படி எல்லாம் நீ நட்டிப்பன்னு எனக்கு நல்லா தெரியல. நீ என்னதான் நட்டி ஹோம்வொர்க்க நான் நோட்டு கைய கூட வைக்க மாட்டேன் பாத்துக்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் நீ தான் எழுதணும். நான்லாம் எழுதி தர மாட்டேன். எழுதிட்டா நாளைக்கு நோட்டு வைக்கணும்டி. மிஸ் பாப்பாங்க. தயவு செஞ்சு எழுதி தாடி. கொஞ்சம் அண்ணன் வெளியில போயிட்டு வரேன். ஒரு 2 மணி நேரத்துல நான் வந்துருவேன்டி. எங்கல போய் தொலை போற சொல்லு. இன்னைக்கு கணேஷ் எல்லாம் தண்ணில விட போறாங்கடி. எல்லா இடத்துலயும் கணேஷை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரம்ஸ் எல்லாம் அடிக்குவாங்க. நின்னு டான்ஸ் ஆடுறது வேணவா சொல்லு. பாத்துட்டு வருவேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கோம். அதான் உனக்கு சொல்லிக்கிட்டு இருப்பேன். எழுதிட்டா. கணேஷை தண்ணில விட்டா நீ தண்ணில விழுந்து செத்து போயிடு. அப்புறமா எழுதி தரேன். சரியா? கோணமுக்கி, இந்த அண்ணனுக்கு ஒரு மரியாதை இல்லையா? சொல்லு. என்ன அப்படி நான் உங்ககிட்ட கேட்டுட்டேன். ட்ரம்ஸ் அடிக்குறாங்கடி. கொஞ்ச நேரம் பாத்துட்டு வரேன்னு சொன்னேன். அதுக்கு போய் இப்படி கத்துற? எழுதி தர முடியுமா முடியாதா? எதனா எழுதி தந்தா சமோசா வாங்கிட்டு வந்து தரலான்னு பார்த்தா இன்னும் ரொம்ப தான் ஆடுறேன். என்னல அது சத்தம்? ஐயோ அம்மா, பாருமா, இவன் ஹோம்வொர்க்கை ஏன் தலையில கட்ட பாக்குறான். எனக்கு எவ்வளவோ வேலை கிடக்கு. எனக்கு ஹோம்வொர்க் எழுதணும். பாருமா, செத்தாலும் இவனுக்கால எழுதி தர மாட்டேன் பாத்துக்க. ஏன் ஹோம்வொர்க்கை அவளே எழுதி தர சொல்ற? நீ என்ன செய்ய போற சொல்லு. 2 பேரும் ஒரே அட்டுலியம்பா. ச்சே, கொஞ்சம் வெளியில போகலாம்னு சொல்லி கொஞ்சம் எழுதி கொடுக்க சொன்னமா, வேற ஒண்ணும் இல்ல. நீங்களா பெரிய புள்ளைங்களா ஆயிட்டா எப்படிதான் இருக்க போறீங்களா?